வெல்கம் டு our சேனல் ஜேஜே ஹாப்பி ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் நான் ஹார்ட்டி வெல்கம் பண்ணுறேன். அவங்களுக்காக என்னோட நேம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின். அண்ட் நம்ம சேனலில் நிறைய vlogs அண்ட் ரெசிபீஸ் அண்ட் ரிவ்யூஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்டான கேஷுவலான vlog தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவைன் ஃபுட்ஸ்லேருந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நான் வந்து ஷாப் பண்ணியிருந்தேன் தான். ஸோ இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்துட்ருக்கும்போது இதே ஆட்ஸ் தான் வந்துகிட்டே இருந்தது திரும்ப திரும்ப. விக்னேஷ் சிவன் வரைக்கும் வந்து ப்ரமோஷன் கொடுத்துருந்தாரு. சரி என்ன தான் இருக்குது, டேஸ்ட் பார்க்கலாம். நார்மலாக நான் வந்து இந்த மால்ட்டெல்லாம் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராண்டையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏபிசி அண்ட் வந்து பருத்தி பால், இது ரெண்டும் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டென்னுக்காகவே நம்ம வாங்கலாம். இதோட லுக் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. எனக்கு இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் கூட அவ்வளோ பிடிக்காது. கிளாஸ் அண்ட் டென் இந்த மாதிரியெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பிஸ்கெட் டின்லாம் வந்துச்சுன்னா என்னோடய அக்சசரிஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் எடுத்து வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி இந்த டின் ரொம்ப அழகாக இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஏபிசி, ஆப்பிள், பீட்ரூட் அண்ட் கேரட். ஸோ இது மூணும் சேர்ந்த மாதிரி ஒரு மால்ட் மிக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா பருத்தி பால். இது வந்து எனக்கு பெருசாக இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு இந்த மாதிரி பருத்தி பால், இந்த ஆர்கானிக்கான மிக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பருத்தி பாலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நட்ஸோட ஸ்மெல் வந்து சூப்பராக வந்தது. அந்த பாதாம், முந்திரி இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்தது. நல்லா ரிச் அண்ட் ஃப்ளேவராக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என் ஹஸ்பண்ட்காக பருத்தி பால் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், நம்ம வந்து ஏபிசி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து இதுதான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா அதோட வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அன்றைக்கி டே இந்த மாதிரி தான் ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கோட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் நான் 2 ரெசிபி கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பீர்க்கங்காய் கூட்டு அண்ட் தோலோட துவையல். ஸோ ரொம்ப யம்மியான ரெசிபி ரெண்டுமே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். அன்றைக்கி லன்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார் அண்ட் பீர்க்கங்காய் கூட்டு அண்ட் துவையல். இது மட்டும்தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை வந்து பீல் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே கூட்டு பண்ணுறதுக்காக பீர்க்கங்காயை வந்து நல்லா பொடியாக ஃபைனாக சாப் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து துவையல் வதக்கி அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது கூடவே ஒரு 2 வரமிளகா, 2 இல்லைன்னா 3 மிளகா அண்ட் 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, இது எல்லாத்தையும் எடுத்து வதக்கி நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் ஒரு நல்லெண்ணெய், இது 2ல் மட்டும் செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடவே எடுத்து வச்சுருந்த பூண்டையும் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து ஆனியன் ஆட் பண்ணி வதக்கலாம். ஆனியன் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும். ஒரு கண்ணாடி பதம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்ததுன்னா வதக்கிக்கலாம். அது கூடவே மிளகா அண்ட் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக ஒரு வதக்கு துவையல் மாதிரி தான். ரொம்ப யம்மியான டேஸ்ட்டில் இருக்கும். சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து வல்லார துவையல் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. அந்த டேஸ்ட் மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து புளி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோவும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா, அதாவது அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த தோல் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தோல், அந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஈக்குவல் போர்ஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அரைக்கும் போதும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் நரன்ற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ஃபைன் தொகையில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தோல் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கிட்டக்க இந்த மாதிரி நல்லா பரட்டி வதக்கி விட்டுக்கலாம். ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் வந்து குக்காக விடுங்க. ஸோ இது குக் ஆச்சுன்னா வந்து அப்புறமா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். சைடில் வந்து என் ஹஸ்பண்ட் மணத்தக்காளி சூப் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இப்போ பாருங்கள், தோல் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கிடுச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி க்ரீனியாக இருக்கும் போது எடுத்துருங்க, இல்லைனா வந்து தொகையில் ப்ரௌன் கலரில் மாறிடும் ரொம்ப வந்து குக் ஆச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி க்ரீன் டெக்ஸ்சர் தெரியும் போதே வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க.
ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் வந்து அரைச்சிக்கலாம். இல்லை உங்களுக்கு அம்மி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் வச்சு அரைச்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நல்லா வதங்கிடுச்சு. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்க போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து சுட சுட சாதத்தில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட் அண்ட் யம்மியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் கூட்டு வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ சேம் பேனில் நான் அப்போவே செய்கிறதுனால சேம் பேனு, அதை வாஷ் பண்ண கூட ஒரு சோம்பேறி பார்த்துக்கோங்க. சேம் பேன்லேயே நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கூட்டு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நார்மல் ஒரு ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிக்க தேவையான அந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இதையெல்லாம் போட்டு தாளித்து எடுத்துக்க வேண்டியது தான். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன். அண்ட் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து டொமேட்டோ நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அண்டு பீர்க்கங்காய் வந்து ரொம்ப ஈஸி தான், ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே குக் ஆகி முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. ஸோ மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன். பீர்க்கங்காய் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு வந்து காரமாக வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கிட்ஸுக்கெலாம் கொடுக்குறதுனால காரம் கம்மியாக தான் வந்து சேர்க்குறேன். ஸோ இது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காய் வந்து நல்லா பொசுக்குன்னு வெந்துடும். ஸோ உப்பெல்லாம் வந்து பார்த்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அண்ட் இப்போ எல்லாமே வந்து சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த பீர்க்கங்காய் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு கொஞ்சம் பருப்பு வந்து வேக வச்சு, பாசிப்பருப்போ துவரம்பருப்போ வேக வச்சு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த காய்க்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த காயை வந்து நல்லா தண்ணி விட்டு தான் வேகும். ஸோ நல்லா சாஃப்டாக குக் ஆகி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அவ்வளோதான். லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டும் வந்து சாப்பிட்லாம். பட் தொக்கு மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் இப்படியே வந்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா ஈவனாக குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், பீர்க்கங்காய் கூட்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ யம்மியான டிஷ். அன்னைக்கு பீர்க்கங்காய் தொகையல் போட்டு கூட்டு வச்சு நான் சாப்பிட்டேன். ரொம்ப யம்மியான டிஷ்ஷாக இருந்துச்சு. மறக்காமல் இந்த தொகையல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்துக்கும் நல்லது, டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா கிட்ஸோட ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ அங்கே தான் நானும் கிட்ஸ் வந்து கிளம்பிகிட்ருக்குறோம். ஆனுவல் டே ஃபங்க்ஷன் தானே, யூனிஃபார்ம் தேவையில்லை, கலர் ட்ரெஸ்ஸில் போடலான்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது, ஐடி கார்டெலாம் போட்டு யூனிஃபார்மில் தான் வர சொன்னாங்கன்னு என் பொண்ணு சொன்னான். சரி, நான் அவங்க பேச்சை கேட்டுட்டு நானும் போயிருந்தேன். அங்கே போனாலும் வந்து பாதி பிள்ளைங்க யூனிஃபார்மில் தான் வந்திருந்தாங்க. ஸோ அம்மா வீட்டில் இருந்தாங்க கிட்ஸ். ஸோ அங்கே போயிட்டு நான் கிட்ஸை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்து நான் கிளம்பிட்டேன். குட்டி பாப்பாவே விட்டுட்டு போயிட்டேன். குட்டி பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாதுமா அப்படின்னு வந்து பொண்ணு சொன்னால், அவள் பேச்சை கேட்டுட்டு நானும் விட்டுட்டு போயிட்டேன். பட் அங்கே போய் பார்த்தா நிறையா கிட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. பாப்பா விட்டு வந்துட்டோமேனு கொஞ்சம் ஃபீல் பண்ணோம். அவங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி 30 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதனால் வந்து அன்றைக்கி கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க, எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு. அந்த வருஷம் வந்து சூப்பராக வந்து டெக்கோர்லாம் பண்ணி நிறையா விஐபிஸ்லாம் வந்து இன்வைட் பண்ணி கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. வெல்கம்லாம் பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிட்ஸ்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து டிஸ்கோ லைட்ஸ் வந்து நிறையா செட் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் நைட்டில் வந்து அதை பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 9 o'clock வரைக்குமே இருந்து பார்த்துட்டு வந்தோம். கிட்ஸ் வந்து இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணல, நான் வேண்டாம் சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி 1 வீக் நாங்கள் லீவு போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ சென்னை போனதுனால ப்ராக்டிஸ்க்கு ஒழுங்காக போக முடியாதுமா, நெக்ஸ்ட் இயர் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நாங்கள் ஜஸ்ட் வந்து விசிட்டர் மாதிரி போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு மட்டும் பார்த்துட்டு தான் வந்திருந்தோம். பட் கிட்ஸோட பார்ட்டிசிபேஷன்ஸ், அவங்களோட டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் வந்து அதை நல்லா பார்த்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா உட்காந்துட்டு ஒரு மூவி பார்த்த ஃபீலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வந்து பார்த்துட்டு அன்றைக்கி வந்து நைட்டு கிளம்பிட்டோம். ஸோ இப்படி தான் இந்த டே அன்றைக்கி வந்து எங்களுக்கு போச்சு. இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then take care, bye bye.